ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். டிசம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய கட்சிகளுள் அதாவது ஆம் ஆத்மி ஒன்று. டெல்லியில மட்டுமல்ல, தேசம் முழுவதும் ஆம் ஆத்மி பற்றிய விவாதங்கள் நடக்கின்றன. இப்பொழுது பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, ஆம் ஆத்மி டெல்லியை தாண்டி அகில இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கின்றோம். 300 தொகுதிகள் கிட்ட கண்டெஸ்ட் பண்ண இருக்கிறோம். இல்ல தமிழ்நாடும் அடக்கம் என்று ஆம் ஆத்மி சொல்ல, இதனது தாக்கம் அகில இந்திய அளவில் டெல்லியை தாண்டி இருக்குமா, அல்ல இது அகலக்கால் முயற்சி என்று சொல்வதா? ஆம் ஆத்மிக்கு வளர்ச்சி இருக்குமே ஆனால் அது எந்த கட்சிக்கு வீழ்ச்சி அமையும்? காங்கிரசுக்கா இல்ல நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதாவுக்கா? குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் பலம் பொருந்திய கோட்டையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி செல்லுபடியாகுமா? ஆம் ஆத்மியால் பெர்ஃபார்ம் செய்ய முடியுமா? இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். கட்சி ஆரம்பித்த ஒரே ஆண்டில் டெல்லியில் ஆட்சிக்கு வந்துள்ள ஆம் ஆத்மி கட்சி மீதுதான் இன்று அகில இந்தியாவின் கவனமும் குவிந்துள்ளது. ஊழலை வேறறுக்கின்ற, நேர்மையான நிர்வாகத்தை விரும்புகின்ற, எளிமையாகவும் சந்தித்து பேச முடிந்தவராகவும் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற சாமானிய மக்களின் அடையாளமாக ஆம் ஆத்மி தோற்றம் பெற்றுள்ளது. நாடெங்கும் தங்களுக்கு கிடைத்து வரும் வரவேற்பு, ஊடகங்களின் புகழ் வெளிச்சம் ஆகியவை ஆம் ஆத்மி கட்சியினருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 300 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்ற முடிவை எடுக்க வைத்துள்ளது. டெல்லி என்ற ஒரு சிறிய யூனியன் பிரதேசத்தில் வேர்விட்டு துளிர்விட துவங்கியுள்ள ஒரு அரசியல் இயக்கம் தன்னை நிர்வாக ரீதியாக நிரூபித்துக் கொள்ளும் முன்னதாகவே அகலக்கால் வைத்து ஆபத்தை சந்திக்கப் போகிறார்களோ என்ற அச்சம் தோன்றுகிறது. அந்தந்த மாநிலத்திற்கே உரிய பிரத்யேக பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல், அதில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்ற தீர்மானத்திற்கு வராமல், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆரம்பிக்கப்படும் ஆம் ஆத்மி கட்சியும் அவசரமான வேட்பாளர்கள் தேர்வும் அவர்கள் நிதானம் இழக்கிறார்களோ, இது அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சலோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. அதே சமயம் இதுதான் சரியான தருணம். மக்கள் ஆகர்ஷித்து வரும்போது அணை போடக்கூடாது. ஒவ்வொரு முக்கிய நகரங்கள், ஊர்களிலும் ஆயிரக்கணக்கில் தன் முனைப்புடன் வந்து கட்சியில் இணைபவர்களை தடுப்பது அரசியல் விவேகமாகாது. ஊழல் எதிர்ப்பு என்பது டெல்லிக்கு மட்டும் பொருந்தும் விஷயம் அல்ல, அகில இந்தியாவிலும் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாகவும் உள்ளது என்கிற பார்வையும் உள்ளது. ஆம் ஆத்மியின் அகில இந்திய பிரவேசமும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாடு தழுவிய போட்டியிடலும் காலத்தின் கட்டாயமா, அல்லது கனிவதற்கு முன்பே காய் பறிக்கும் அவசர கோலமா? அவசரமா, அவசியமா, லகலக்காலா? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் அரங்கத்தில் திரு ரவீந்திரன் துரைசுவாமி, அரசியல் ஆய்வாளர், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆம் ஆத்மியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணா சுவாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் தேசிய செயலர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார், வரவேற்கின்றோம். அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைகிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் ஆம் ஆத்மி கட்சியின் கிருஷ்ணா சுவாமி அவர்கள் தேர்ந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒற்றை கொள்கை, ஊழல் எதிர்ப்புங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில தேசம் முழுவதும் கால் ஊன்றணும் நடக்கிறது அகலக்கால் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. பல இனங்கள்ல, பல கொள்கைகள்ல உங்களுடைய கட்சியுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது புரியப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள்ல உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் இருக்கிறது. எனும்பொழுது தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் நீங்க பிரவேசம் செய்யறேன் அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய முடிவு விமர்சிக்கப்படுது. உங்களுடைய பார்வை? அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோற்றம், அதனுடைய பிரவேசம், அதனுடைய பின்னணி என்ன என்று ஏற்கனவே நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஒற்றை கோரிக்கை அல்லது கொள்கை என்று சொல்லக்கூடிய ஊழல் எதிர்ப்பு என்பது எங்களுடைய பார்வையில் அது ஒரு அடிப்படையான பிரச்சனையாக பல விளைவுகளுக்கு காரணமாக பார்க்கின்றோம். சோ அந்த வகையில் இந்த பிரச்சனையை களைந்து ஒரு தூய்மையான ஆளுகையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. அந்த தூய்மையான ஆளுகை என்று சொல்லும் பொழுது அதனுடைய அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இன்று அப்ப ஏற்றுக்கிறீங்க ஒற்றை கொள்கை தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு, மற்ற விஷயங்கள்ல இன்னும் கொள்கை வகுக்கப்படல, அல்ல அதுல ஒரு தெளிவு இல்லைங்கிறத ஏற்றுக்கிறீங்க? இல்ல, ஒற்றை கொள்கை என்று சொல்லுவது இப்பொழுது அது ஒரு வழக்கமாகவே ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் டெல்லி தேர்தலை பார்த்தாலும் சரி, எங்களுடைய கொள்கை வரையறை என்பது இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒவ்வொரு துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது தெளிவாக வந்து கொண்டிருக்கின்றது.
ஆக இது அடித்தட்டு மக்களுடைய உரிமையும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்வதும் அனைத்து வாய்ப்புகளும் சமமாக அனைத்து சமூக மக்களுக்கும் கிடைப்பதும் என்பதெல்லாம் உள்ளடக்கிய ஒன்று. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்காமல் போவதற்கும் நிராகரிக்கப்படுவதற்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மலையாக தாண்டி நாட்டுல பிரச்சனை இருக்கு. குறிப்பா மாநிலங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இங்க அணுசக்தியிலயோ இல்லாட்டி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, பொருளாதார விஷயங்கள். இது பற்றி உங்களுடைய பார்வைகள் இன்னும் தெளிவுபடாத நிலையில இந்த விமர்சனங்கள் உங்களை நோக்கி எழுவதுங்கிறது இயற்கை தானே. அதுல உங்களுடைய கொள்கை என்ன? அணுசக்தியில உங்களுடைய கொள்கை என்ன? சைனால உங்களுடைய பாலிசி என்ன? தேசம் தாண்டி நாங்க இன்னைக்கு மத்தியில் ஆட்சி அமைக்கணும்னு விரும்புறீங்க எனும்பொழுது இது பற்றி உங்களுடைய கொள்கை பார்வையை நீங்க வெளிப்படுத்தவே இல்லையே. இப்போ எங்களுடைய வரக்கூடிய நாடாளுமன்றத்தை நாங்கள் கட்டாயமாக எதிர்கொள்வோம் என்று சொல்வது ஆட்சி அமைப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இன்று மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு விரக்தியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் உரிமை என்று சொல்லக்கூடிய அவருடைய வாக்களிப்பு என்பதே இன்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்ட ஒரு சூழலில் இன்று ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் ஒரு மாற்றாக ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். அந்த சூழலில் எங்களுக்கு இன்னும் தெளிவில்லை என்று சொல்ல முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை, தமிழகத்துக்கென்றே இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த பிரச்சனைகள். ஆக இது ஒவ்வொன்றுக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மிக விரைவில் நீங்கள் எங்களுடைய விஷயங்களை இல்ல இல்ல இப்போ எந்த நேரத்திலும் அது வெளியில வரும். அதனால அது நிலத்தடி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மின்சார பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மீனவர்களை தாக்குவ பிரச்சனையாக இருக்கட்டும், கலந்துறங்குறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கிட்ட கேட்கிறேன். இந்த ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது டெல்லியில மறுக்கவே முடியாது. இது தேசம் தாண்டி போகும், அதாவது தேசம் முழுக்க அது வளருமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒரு எழுச்சி ஏற்படுமையானால் அதிகமாக விவாதிக்கப்படுகிறார்கள், அதிகமாக பேசப்படுகிறது. இந்த எழுச்சி அல்ல இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கும் மோடிக்கும் தான் பாதகமாக அமைகிறதுங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதில் உங்களுக்கு மறுப்பு இருக்கா? நிச்சயமா மறுக்கிறோம் அதை. ஏனென்றால் ஆம் ஆத்மி கட்சி புதிய கட்சியாக இருந்தாலும் டெல்லி தேர்தலை பொறுத்த மட்டில் அவர்கள் வெகு நாட்களாக பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். மற்ற தேசிய கட்சிகள் எல்லாம் பணியாற்றுவதற்கு முன்னாலேயே அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பணியாற்றி கூட அவர்கள் 28 இடங்களைத்தான் பெற்றார்கள். நீங்கள் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும், அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லையே தவிர அதிக இடங்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னொன்று, இவர்கள் பெற்ற இடங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் டெல்லியில் கான்ஸ்டிடியூவன்சி 20,000 30,000 அதை போன்ற எண்ணிக்கையில் உள்ள சின்ன சின்ன கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் தேசம் எங்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 5 மாநில தேர்தல்கள் வந்தது. ஒரு புதிய கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உங்களை அடைய விடாமல் அது அடைந்திருக்கிறது. அடைய விடாமல் என்ற வார்த்தையே நான் மறுக்கிறேன். அதிகமான இடங்களில் அவர்கள் வெற்றியே பெறவில்லையே. நான் என்ன கேட்கிறேன், எதை எதிர்த்து அவர்கள் போட்டி போட்டார்கள்? ஊழலை எதிர்த்து போட்டி போட்டார்கள். என்னை பொறுத்த மட்டும் தார்மீகமாக அவர்கள் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை இழந்து விடுகிறார்கள். ஏனென்றால் மக்கள் முன்னால் எதை சொல்லி ஓட்டு கேட்டார்கள்? காங்கிரஸை நாங்கள் வீழ்த்த போகிறோம், காங்கிரசின் ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லி ஓட்டு கேட்டார்கள். பின்பு அந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொள்ளும் பொழுது எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியும்? அப்படி என்றால் இவர்கள் கொள்கை தேர்தலுக்கு முன்னால் ஒன்றாக இருக்கும், தேர்தலுக்கு பின்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானால் மாறலாம் என்று சொல்லும் பொழுது இவர்கள் எப்படி மாறுபட்ட கட்சியாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட கட்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக வர முடியும்? 5 மாநில தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சவாலாக காங்கிரசிற்கு மாற்றாக ஒரு தேசிய சக்தி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்க புதிதாக வெற்றி பெறவில்லை, நல்லாட்சியை கொடுத்தோம். இந்த ஏதோ டெல்லியில மட்டும் நல்லாட்சி இல்ல, ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏதோ வருகிறது திரைப்படம் இல்ல,
கொள்கைகள் வருகிறது, விரைவில் திரையில் காணுங்கள் என்று சொல்வதற்கு இது ஒரு அரசியல் கட்சி. ஆக இதை வைத்துக் கொண்டு இவர்கள் தேசம் முழுவதும் நிச்சயமாக எங்களுக்கு சவாலாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் அதை தாண்டி நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்கிறேன். ஆக எங்களுக்கு தடை போட முடியாது எங்களுடைய வளர்ச்சிக்கு என்பது உங்களுடைய பார்வையாக இருக்க, ஆம் ஆத்மி வளருவதை, அகில இந்திய அளவிலும் வளருவதை காங்கிரஸ் கட்சி விரும்புகிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்ட அதைத்தான் கேட்க இருக்கின்றேன். அகில இந்திய அளவில் ஆம் ஆத்மி எழுச்சி பெறறதுக்கான வாய்ப்பும் சூழலும் குறிப்பாக நேரமும் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் அந்த கட்சியால் சோபிக்க முடியுமா? குறிப்பாக இது திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநிலத்தில் ஆம் ஆத்மி வெற்றி பெறுவதற்கோ இல்ல சோபிக்கவோ வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து வருகின்றோம். நேரடியாக திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். ஆட்சிக்கு எதிரான இந்த ஒரு மனநிலையை பாரதிய ஜனதா மட்டும் அறுவடை செய்யக்கூடாது, ஆக ஆம் ஆத்மியும் அறுவடை செய்யட்டும் அப்படின்னு ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சியை காங்கிரஸ் விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது எந்த கட்சியை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது, பாஜக விரும்புகிறது என்பது பிரச்சனை அல்ல. எப்படிப்பட்ட ஆட்சி நடக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் ஒரு ஜனநாயகத்திலே ஒரு மிக முக்கியமான கருத்து. இப்ப ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை டெல்லியிலே இருக்கின்ற வாக்காளர்கள் இவ்வளவு புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு பல்வேறு ஊடகங்களுடைய விளம்பரம், மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு அதிருப்தி, ஒரு எதிர்பார்ப்பு, இவற்றையெல்லாம் அவர்கள் வாக்குகளாக மாற்றி ஒரு வரலாற்றில் ஒரு திருப்புமுனை வெற்றியாக ஒரு வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றியை காங்கிரஸ் கட்சி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான டெக்னிக்கலி, அதாவது கான்ஸ்டிடியூஷனலி அதற்கான பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் கூட காங்கிரஸ் கட்சி மனம் அந்த ஆதரவினை வழங்கி அவர்களுக்கும் ஆட்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட கட்சி அதான் இல்ல. அதாவது நீங்க எல்லாமே இரண்டு பார்வையாக பார்க்கலாம். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள், ஒரு நெகட்டிவ் ஆங்கிள். காங்கிரஸ் கட்சி எப்படி பார்த்தது என்று சொன்னால், ஒரு தேர்தலின் முடிவை, மக்களுடைய தேர்தல் முடிவை மதிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையான நோக்கம். அந்த வகையிலே அந்த ஆதரவினை அளித்திருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் அகில இந்திய அளவிலே தங்களது ஆட்சியை விரிவுபடுத்த வேண்டும். பிஜேபிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். மக்களுடைய விருப்பங்கிறது அதிகமாக பிஜேபி சார்ந்திருந்தது. ஆம் ஆத்மி காங்கிரசுக்கு எதிராகத்தான் வாக்கு கேட்டுச்சு. காங்கிரஸ் ஊழல் செய்தது, அந்த ஊழல் நடந்தது, இந்த ஊழல் நடந்தது. ஷீலா தீட்சித்துக்கு நேரடியாவே அதே தொகுதியில போட்டிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். எனும் பொழுது அந்த ஆர்குமெண்ட் படி பிஜேபிக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கலாமே. பிஜேபி ஆதரவை கேட்கவில்லை. பிஜேபி நாங்கள் என்றுமே ஆதரிக்க முடியாத ஒரு கட்சி. ஆம் ஆத்மி முதல்ல ஆதரவு கொடுக்கும் முடிவு எடுத்துட்டீங்க. அன்கண்டிஷனல் சப்போர்ட் முதல்ல கொடுக்க முடிவு எடுக்கப்பட்டது இல்ல. அதாவது காங்கிரஸ் கட்சி அங்கே மீண்டும் மக்கள் மீது ஒரு தேர்தலை திணிக்க விரும்பவில்லை. இரண்டாவதாக இந்த புதிய முயற்சியை மக்கள் நிச்சயமாக அந்த முயற்சி எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு தர வேண்டும் என்று இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மறு தேர்தல் வராது. 5 ஆண்டுகள் ஆம் ஆத்மி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க ஆட்சியை நிறைவே செய்யற வரைக்கும் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நீங்க உத்தரவாதம் கொடுப்பதா எடுத்துக்கலாமா? அதாவது ஐ கேனாட் ஆன்சர் ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ். அதாவது அரசியல் அந்தந்து வரக்கூடிய பிரச்சனைகள் மீது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அவர்களது நிலைப்பாடு இருந்தால் ஆதரவு கொடுக்கும். அதாவது காங்கிரஸ் கட்சி சில அடிப்படையான கொள்கைகளிலே முழுமையான நம்பிக்கை கொண்டது. ஒரு மதச்சார்பற்ற அரசியல், எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, திறந்த நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம், சமூக நீதி போன்ற கொள்கைகளின் அடிப்படையில் தான் ஆதரவை வழங்குகிறதை ஒழிய யாருக்கு ஆதரவு என்பதல்ல, எதற்கு ஆதரவு என்பதுதான் பொருள். அந்த அடிப்படையிலே இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கான ஒரு மக்கள் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பினை காங்கிரஸ் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். ஆனால் அகில இந்திய அளவிலே ஆட்சி அமைக்க வருகின்ற போது இந்த நாட்டு மக்கள் அந்த கட்சியை உற்று பார்த்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, பல்வேறு ஊடகம் மூலமாக மட்டுமே இந்த மக்கள் சிந்திக்க பழக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு வேண்டியது எது என்பதை ஊடகம் சிந்திக்காமல் ஊடகம் சொல்வதை மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொண்டு அதற்காக அனுசரணையாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புதிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது. அதனுடைய தாக்குதலுக்கு இந்தியாவும் தப்ப முடியாது. அந்த வகையில்தான் இந்த பேரை பெருமாளாக்குகின்ற முயற்சியிலே இன்று நாட்டினுடைய ஊடகங்கள் இறங்கி இருக்கின்றன. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு தகுதியான பிரதமர் என்று இவர்களே முடிவு செய்து அவர்களே விளம்பரப்படுத்தி அவர்களே ஆதரவு தேடி
அவரை செங்கோட்டையிலே கொடியேற்றுவதை ஓய மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இந்த தேசத்துடைய ஊடகங்கள் மறக்க முடியாது. எங்கே ஆதரித்தோம் என்பது வாட் இஸ் ரெலவென்ட் இஸ் ஒன் பிளேஸ் மே நாட் பி ரெலவென்ட் இன் அனதர் பிளேஸ். அதாவது அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த நாட்டிலே எல்லோருக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்க வேண்டும், எல்லா கட்சிகளுக்கும் ஆள்கின்ற வாய்ப்பு வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எஜமானத்தனம் இல்லை. பாஜகவை போல நான் ஆளாவிட்டால் யாரும் ஆளக்கூடாது, நான் ஆட்சி அமைக்காவிட்டால் யாரையும் ஆட்சி அமைக்க விடமாட்டேன் என்கிற அந்த உணர்வுகளில் வழிநடத்தப்படுவது காங்கிரஸ் அல்ல. ஆகவே அந்த அடிப்படையிலே ஆம் ஆத்மி கட்சி பல்வேறு கொள்கைகளிலே தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக அந்த அடிப்படையில் ஒரு கேள்வி எழுகிறது. ஆட்சிகளை கலைத்தது அகில இந்திய அளவுல இந்த ஆம் ஆத்மி சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகளை மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். அதுக்கு அவங்க இன்னும் தங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்தலைங்கிறது திரு பீட்டர் அல்போன்ஸுடைய பார்வையா இருக்கிறது. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், இதற்கான சூழலும் கால அவகாசமும் இருக்கிறதா? தேசிய அளவுல ஒரு மாற்றா உருவாக்குறதுக்கு அல்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சில தொகுதிகளை வெல்றதுக்கான நேரமும் சூழலும் வாய்ப்பும் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஆம் ஆத்மி டெல்லி மாநில கட்சி தான். இது அவங்க 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது, டெல்லியில மட்டும்தான் அவங்க நின்னாங்க. ஆனா டெல்லியில அவங்க படைச்சது மிகப்பெரிய சாதனை. அரசியலுக்கு வெளியே இருந்து வந்த விஜயகாந்தோ சிரஞ்சீவி 15-8% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. 30% வாக்குகள் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம ஆண்ட கட்சியை இவங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் கம்பல்ஷனை ஏற்படுத்தினது ஆம் ஆத்மியோட ஒரு சாதனை. அதுக்கு அடுத்தபடியா இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா ஹரியானாவில் 10 தொகுதிகளில் அவங்க சில தொகுதிகள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் மேற்கு பகுதியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிராவில் மும்பை, பெங்களூர் இப்படி சில தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தணும்னா இந்தியா ஃபுல்லா 400 தொகுதிக்காவது கேண்டிடேட் போட்டாதான் முடியும். நாங்களும் ஆல்டர்னேட்டிவ் சொன்னாதான் இன்னும் கூட கூடி போகும். அப்படி சொன்னாதான் இந்த தொகுதிகளில் அவங்களுக்கு வெற்றி பெறக்குள்ள ஒரு வாய்ப்பு வருங்கிறனால அந்த இடங்கள்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அந்த இடங்கள்ல. மேலும் அவங்க ஒன் பாயிண்ட்ல அரசியல் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா கட்சிகளும் எல்லா இஷ்யூவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பல கட்சிகள் பல இஷ்யூல நமக்கு லாபம் இல்லைன்னா அந்த இஷ்யூல போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப கன்ஷராம் சொல்லுவாரு, பாபர் மசீதி வேணுமா ராமர் கோயில் வேணுமான்னு சொன்னா ராமனாவது பாபராவது எங்க ஜாதி பெண்களுக்கு டாய்லெட் இல்ல, டாய்லெட் கட்டணும்னு சொல்லுவாரு. அந்த இஷ்யூல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. இவங்க ஒன் இஷ்யூல போவாங்க, அந்த இஷ்யூக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமோ இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். சட்டத்துறை அமைச்சர் ஏற்படுத்திய ஒரு சர்ச்சை, அதனால சட்டத்துறை செயலாளர் அவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பூசெல்லாம் நம்ம அறிந்தது. இதையெல்லாம் தாண்டி ஆளும் கட்சிக்கான அத்தனை தகுதிகளும் நீங்க பெற்றிருக்கீங்களோ, கோஷ்டி பூசல் உட்பட? நான் கேட்கிறது தமிழ்நாட்டில் இந்த கேள்வி எதை என்ன பதில் எதிர்பார்த்தேன் என்று சொல்லல தெரியல. ஆனா அதாவது அரசியல் என்றால் கட்டாயமாக அது நல்ல அரசியல் என்று நாங்கள் துவங்கிய ஒரு கட்சியில் கூட அரசியலுடைய குணாதிசயமே அதில் தவறான சிந்தனை உள்ளவர்களும் உள்நோக்கம் உள்ளவர்களும் கட்டாயமாக ஊடுருவார்கள் என்ற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். சோ ஆம் ஆத்மி தமிழ்நாட்டு இன்னைக்கு நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னு சில நேர்களுக்கு விளக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டுல உங்களுக்கு போட்டியா இல்ல நாங்க கோஷ்டி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க எந்த விதமான சரியான ஒரு கட்டமைப்பு அங்க உருவாக்கக்கூடிய ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கிறோம். அங்க மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி பதவியெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கோஷ்டி மோதல், இதுல தலைமை மோதல் அல்ல. இதில் சில தவறான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் உள்ளே வந்த பொழுது அடித்தளத்தை ஸ்திரமாக போட வேண்டிய, சரியாக போட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய எங்களில் சிலர் நாங்கள் அதற்கு தடை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு விளைவாக தான் பேசும்பொழுது நாங்கள் தான் உண்மையான ஆம் ஆத்மி, நாங்க எங்களை நீக்கினது தவறு, லோக்பால் வச்சு நீக்கணும் அப்படிங்கும்போது மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம், நாங்க ஒரு வேற ஒரு பார்ட்டி, நாங்க வித்தியாசமான கட்சி நீங்க சொல்லி வர மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த விமர்சனங்களும் உங்கள் மீதும் வருகிறது இல்லையா? அதாவது இது விமர்சனம் என்பது ஒரு பொது நிலையில் வரும் பொழுது கட்டாயமாக வருவதில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதை எதிர்கொண்டு போவோம். நாங்க ஒரு சரியான ஒரு இயக்கத்தை கட்டி செல்லும் பொழுது எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ எதிர்ப்புகள் வரும். அந்த ஒரு மனநிலை இப்பொழுது ஒரு சமூக அரசியல் கலாச்சாரத்தின் பின் விளைவாக இருக்கக்கூடிய ஒரு
பரிணாமமாக நாங்கள் சில விஷயங்களை இங்க பாக்குறோம். ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று. அதனால பிற கட்சிகளில் இருப்பவர்களுக்கும் இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இனி பிற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைய குறைய எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் அதிகமாக தான் போக போகிறது. அதனால இதை ஒரு உள்பூசல் அல்லது பிற கட்சிகளில் இருப்பது போல் என்று நான் சொல்ல முடியாது. இந்த கட்சிக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையினுடைய சிறப்பு தன்மையினால இருக்கக்கூடிய ஒரு சில வெளிப்பாடாதான் நான் பார்க்கிறேன். இதே போன்றுதான் எல்லா கட்சிகளும் அதற்கான விளக்கம் கொடுக்கிறாங்க. கோஷ்டி பூசல் பற்றி கேட்கும்பொழுது அது ஜனநாயகம் என்றும் சொல்லப்படுது. நான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்னு இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு உங்களால பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதற்கான அறுவடைய அவங்க செய்யறதுக்கான சூழலும் ஏற்பட்டிருக்கிறதோ? அப்படியெல்லாம் இல்ல. ஊழல் எதிர்ப்பு என்று நாங்கள் பேச முடியுமா? பேச முடியாது. அதே போல ஒரு கேள்வியை இதே நிகழ்ச்சியில போன வாரம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உங்கள்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி ஹேசிங்களுக்கும் ஹைபோதெட்டிக்கல் கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அது ஹைபோதெட்டிக்கல் இல்ல. எடியூரப்பா உங்கள் கட்சி அதாவது எடியூரப்பா மேல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அவர் மீது போட்ட FIR-ஐயே ஸ்கிராச் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக கட்சியில் ஒருவர் அவர் வெளியே வந்த பின்பு உயர்நீதிமன்றம் அவரோட ஒரு கேஸ ஸ்கிராச் பண்ணிச்சா இல்லையா? பாராளுமன்றமாக கவர்னர் நடந்து கொண்டார் என்பதையும் உயர்நீதிமன்றம் இருக்கிறதா இல்லையா? எடியூரப்பா மீது விசாரணை இன்னும் நடந்து வருதா இல்லையா? சரி, முடிவு வரல. ராஜா மீது முடிவு வரல, 2G ஸ்பெக்ட்ரம்ல முடிவு வரல, கோல் ஸ்கேம்ல முடிவு வரல. அவர்லாம் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊழலிலேயே ஊறிய ஒரு ஆட்சி இதுவரைக்கும் இத்தனை ஊழல்களை பார்க்க முடியாத ஒரு நிலையை இந்த நாட்டு மக்களுக்கு காண்பித்த நாங்க எடியூரப்பாவை கர்நாடகால எங்களது ஆட்சி போய்விடும் என்று தெரிந்த பின்பும் அவரை வெளியே நிறுத்தினோம். இன்று அவர் மீது வழக்கு, அதான் நான் சொல்றேன். நான் சொல்றதை நீங்க கேட்கணும். ஒரு வருடத்திற்கு முன்னால் 2011 ஜூலை மாதம் அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுகிறார். 2012 மார்ச் 7ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல் போட்ட FIR-ம் அந்த லோக் ஆயுக்தா நீதிமன்றம் என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதற்கு வழி சொல்லவில்லை, அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் 12ஆம் தேதி, அதாவது 2012 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் அவர் மீது சார்ஜ் ஷீட் கழித்துதான் அவர் இறங்கி ஒரு வருடம் கழித்து அவர் மேல் போட்ட FIR-ம் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் எனது நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுவதற்கு அனுமதி தரவில்லை என்று அவர் உயர்நீதிமன்றத்தில் சொன்னதையும் உயர்நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு அவரை அதிலிருந்து விடுவிக்கிறது. ஆக நீங்க இப்ப என்ன சொல்வீங்க? அதனால் அவர் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்காக நீங்க 1,76,000 கோடி 1,86,000 கோடி ஆதர்ஷ் ஊழல் எல்லா ஊழலையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊழலை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி இல்லை என்று என்ன சொல்ல முடியாது. இன்று கூட சொல்கிறேன், இவர்களுக்கு என்ன தகுதி வந்து விடுகிறது? 8 ஊழலை தோய்ந்த ஒரு கட்சியின் ஆதரவோடு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ஊழலை பற்றி பேசுவார்களா? இதுவரைக்கும் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் 5-6 ஆண்டு கால வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்திய இன்று கூட வசுந்தரா ராஜே சிந்தியா ஏன் வெற்றி பெற்றாங்க? ரமன் சிங் ஏன் வெற்றி பெற்றார்? சௌகான் எதற்கு வெற்றி பெற்றார்? ராஜினாமாவை கேட்கும் சுரேஷ் கல்மாதியோ ராஜாவோ இல்ல பவன் மன்சலோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகளா நிரூபிக்கப்படல. CAG ரிப்போர்ட் வந்ததுப்பா. CAG ரிப்போர்ட் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பொழுது அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம் அவர்கள் மீது கேஸ் இருந்தது. உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மறுத்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று வழக்கு நடந்து கொண்டு ஒன்னே ஒண்ணு நீங்க சொல்றேன், இதை மட்டும் ஊடகங்கள் நீங்க இப்படி சொல்லாதுன்னு சொல்றேன். ஊழலிலே பிரித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி எடையப்பா வச்சு நீங்க எப்படி பேச முடியாதுன்னா நாங்க பேச முடியும் எங்களால. ஏனென்றால் நாங்கள் இந்தியா முழுவதும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துருவோம். கருப்பு பணத்தை கொண்டு வரேன் நாங்களே, இந்த ஆட்சி கொண்டு வந்தாங்களா? நாங்க கொண்டு வரோம்னு சொல்றோமே, கொண்டு வந்தாங்களா? ஆக இவர்கள் சொல்லும் ஊழல் எதிர்ப்பு எல்லாம் ஊழல் எதிர்ப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, நாங்க இப்ப சமீபத்தில் வெற்றி பெற்றோமே, எல்லாத்தையும் ஊழல் இல்லாமல் வளர்ச்சியை மட்டும்தானே சொல்லி வெற்றி பெற்றோம். இன்று கூட நாங்கள் வளர்ச்சியை தானே முன்னிறுத்தி வைக்கிறோம். இவர்கள் சொல்கிறார்கள் கட்சி தொடங்கி 2-3 நாட்களுக்கு அலுவலகம் திறந்த உடனே ஏன் அலுவலகம் சண்டை வருது?
ஆக என்ன புனிதர்களா ஆம் ஆத்மியில சேர்றவங்களா? ஆக எங்கள் கட்சியில் சேர்வர்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லை என்றால் நான் சொல்றேங்க, இன்று கூட மாற்றுக் கட்சி என்று ஒன்று இருந்தது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இவர்களால ஒன்றும் செய்ய முடியாது. மனநிலை இருக்குமே, ஆனால் அதனது அறுவடை பாரதிய ஜனதாவால் மோடி அலையால் தான் செய்ய முடியுங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய வாதம். கிறிஸ்டினா உடன்படுறீங்களா? நான் என்ன சொல்றேன்னாக்கா, சகோதரி அவர்கள் அப்படியே பேச்சுவாக்குல ஊழல்ல ஊறி போயிருக்கக்கூடியவர்களை பற்றி பேசும் பொழுதோ அல்லது தாங்கள் ஊழலே செய்யாதவர்கள் என்று சொல்லும் பொழுதோ ஆதரவு பெற்றதனால் இந்த கட்சியும் ஊழல் தான் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்வது ஒரு சரியான ஒரு வாதமாக நான் பண்ண இது அது சரியல்ல. ஏன்னா ஊழல் செய்பவர்களை வெளிப்படுத்திய ஒரே ஒரு கட்சி, அதனுடைய பின்னணியில் இன்று பல ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு ஆம் ஆத்மி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகித்திருக்கிறது என்பதுல மாற்று கருத்து அல்ல. அது நிதின் கட்கரியுடைய ஊழலாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸை சார்ந்தவருடைய ஊழல்கள். ஆக இது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. ஆனா இப்போ நம்ம ஒரு ஊழலை முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பு என்பதை பற்றி பேசும் பொழுது கட்டாயமாக ஒன்று நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், ஆம் ஆத்மி கட்சி ஒரு தேர்தல் அரசியலை நோக்கிய கட்சி அல்ல. இல்ல ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றி அது சரியான ஒரு ஆளுகை கொடுக்க வேண்டும் என கடந்த ஆண்டுகளில் இருந்த மாறி மாறி வந்த கட்சிகள் அந்த ஜனநாயகத்தையே சீரழித்து விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. நான் சொல்லி முடிக்கிறேன். நிரூபிச்சுட்டு பிறகுதான் நீங்க அது எப்ப செய்யணுங்கிறது மக்களுடைய விருப்பத்தை நீங்க எல்லாத்துக்கும் ரெஃபரண்டம் நடத்துறீங்க, SMS மூலமா கேக்குறீங்க. தேசிய அளவுல கண்டெஸ்ட் பண்ண வேண்டாமான்னு SMS கேட்டீங்களா? SMS மூலமா கேட்டீங்களா? கட்டாயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அங்க அலுவலகத்துல போய் பாத்தீங்கன்னாலே சண்டை வந்துரும். இல்ல நீங்க சாதாரண விஷயம் ஏதாவது நடக்கிறத எல்லாத்தையும் கொண்டாந்து ஒண்ணுல கோத்து விட கூடாது. நான் சொல்ல வருவது தேர்தல் அரசியலை நோக்கிய கட்சி அல்லங்கிறதுக்கும் தேர்தல் அரசியலில் பங்கேற்க மாட்டோங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது மட்டுமே இட்ஸ் நாட் எண்ட், இட்ஸ் அது ஒரு லாங் ஜேர்னிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அதை ஒட்டுமொத்தமாக மாற்றி அந்த கட்டமைப்புகள் ஜனநாயகம் இல்ல, ஒரு பங்கேற்பு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் குறிக்கிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ் உங்களுடைய பார்வை, யூ வாண்டட் டு சே சம்திங். திரு பீட்டர் அல்போன்ஸ், அதாவது ஹரிஹரன் இந்த வாதத்தை நம்ம ஒரு லாவணி கச்சேரி மாதிரி நடத்தக்கூடாது. அதாவது என்ன இஷ்யூ இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஆசைகள் அல்லது மத்தியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது சரியா? அது சாத்தியமா? அது யாருடைய அரசியல் இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி. ஆனால் நம்முடைய சகோதரி தமிழிசை அவர்கள் தனக்கென ஒரு தனிப்பட்ட வாத திறமை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். பட்டுக்கோட்டைக்கு என்ன வழி என்று கேட்டால் கொட்டைப்பாக்கு எட்டனா என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். வேற யாரும் நாங்க பேச விட போறதும் இல்ல. அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஊழலை பற்றி பேசுவதற்கு ஒரு தனி வாதம் வைக்கலாம். இன்னைக்கு சைனாவுடைய அரசாங்கம் 33,342 அரசு அதிகாரிகள் மீது ஊழல் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த ஊழல் என்பது பாரதிய ஜனதா ஆட்சியிலே இருந்திருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்திருக்கிறது, இன்று எல்லா மாநிலங்களிலும் ஆளுகின்ற பல்வேறு மாநில கட்சிகளுடைய ஆட்சியிலே நடந்திருக்கிறது. ஆகவே ஊழல் என்பது ஒரு கட்சிக்கோ ஒரு ஆட்சிக்கோ உள்ள விஷயம் அல்ல. மேலும் அது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அதிகாரிகள் தரப்பிலே ஊழல் இருக்கிறது. அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்கிற பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஊழல் செய்கிறார்கள். ஆகவே ஊழல் என்பது ஒரு அரசியல் கட்சியை மட்டுமே சம்பந்தப்படுத்தி அதை பலவீனப்படுத்த நினைப்பது என்பது ஊழலை முழுமையாக எதிர்கொள்ள தயங்குகின்ற சூழ்ச்சிதானே ஒழிய மாறல்ல. ஆகவே அந்த ஊழலை பற்றி இந்த வாதத்திலே பேசுவது சரியாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. நான் என்ன ஊழலை பற்றி பேசுவது சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஊழல் பிரதானப்படுத்தக்கூடிய கட்சி அப்படிங்கறதுனால அந்த ஒரு பிளான்க பத்தி பேசும்போது ஊழலை தவிர்த்து பேச முடியாது. அந்த கேள்விக்கு தான் வருகிறேன். அதைத்தான் உங்கள் மூலமாக திரு கரியரன் அவர்களே, உங்கள் மூலமாக நான் கிறிஸ்டினாவுக்கு அவர்கள் கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த ஊழல் ஒழிப்பு என்பதை பற்றி மட்டும் வைத்துக் கொண்டு இந்திய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்தை, ஏறக்குறைய 135 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பார்வை பொருளாதாரத்தில் என்ன? உங்கள் பார்வை தேசத்தினுடைய பாதுகாப்பு என்பதில் என்ன? வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் என்ன?
இடஒதுக்கீட்டில் என்ன, நதிகளை இணைப்பதில் என்ன, புதிய பொருளாதாரம், அந்நிய முதலீடு, அணு ஒப்பந்தம், வெளிநாடுகளோடு உள்ள ராஜரீக தொடர்புகள், இவற்றை பற்றியெல்லாம் உங்கள் கருத்து என்ன என்பதை கேட்கின்ற போதுதான் இன்று சாந்தி பூஷன் சொல்லுகிறார், காஷ்மீரிலே ராணுவத்தை வைத்திருப்பதற்கு கூட மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையுடைய ஒரு கட்சியிடம் இந்த நாட்டினுடைய ஆட்சியை ஒப்படைக்க முடியுமா? ஒப்படைத்தால் இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் இன்று சிரியாவை போல, எகிப்தை போல அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், சமூக இயக்கங்கள் நடத்தியவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தியவர்கள் ஒரு அரசியல் விபத்தின் காரணமாக ஆட்சியில் அமர்ந்து விடுவதால் அரசாங்கமே அமைய முடியாமல் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அந்த நெருக்கடிக்கு இந்தியாவும் தள்ளப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூலமாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அவ்வளவு ரைட். இது வந்து அபாயமானது அப்படின்னு நீங்கள் சொல்ல சில கேள்விகளை கேட்டிருக்க, நிச்சயம் அதற்கு பதில் சொல்லணும். பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதுல ஆம் ஆத்மியின் பார்வை என்னங்கிற கேள்வியை தாண்டி தமிழ்நாட்டு பிரச்சனைகளான முல்லை பெரியாறு, காவிரி, ஈழத்தமிழ் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இதுல ஆம் ஆத்மியின் நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. பிரசாந்த் பூஷனுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட கருத்து என்று அரவிந்த் கெஜ்ரிவாலால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். டெல்லி வெற்றியை தொடர்ந்து, டெல்லியில் ஆட்சி அமைத்திருப்பதை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி தேசிய அளவில் களமிறங்க, லோக்சபா தேர்தலில் தமிழகம் உட்பட மாநிலங்கள்ல களமிறங்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த முடிவு அவசரமா அவசியமா என்ற கேள்வி எழும்ப இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். இதை தாண்டி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக பார்க்கப்படுது. 1960களின் இறுதியிலிருந்து இன்னி வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக தான் இருக்குது. இது ஒரு பக்கம் என்றால், தேமுதிக 10% வாக்கு பெற்றது, இல்ல மதிமுக வந்த போது அது பெற்ற வாக்குகள், இவையெல்லாம் மாற்றத்துக்கான தேவையும் உணர்த்துகின்றன அப்படிங்கிற ஒரு பார்வையும், அதே ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் அறுவடை சேர்த்துக்கான சூழலும் இருக்கிறதுங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? இதை சொல்ல முன்னாடி 2 கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஆன்டி கரப்ஷனும் ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூல வந்து அத்வானியோட ஒரு வற்புறுத்தின் பேர்ல எடியூரப்பா பதவி விலகினாரு. அதன் விளைவாட்டு வந்து அவங்க ஆன்டி கரப்ஷன் பிஜேபி சொல்லி அவங்க 3வது இடம் தான் போனாங்க. 2வது இடம் போது எதிர்கட்சி அந்தஸ்து வந்து ஜனதாதள் செகுலருக்கு தான் கிடைச்சது. இப்போ வந்து எடியூரப்பா வந்தாதான் அவங்க பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல கர்நாடகாவில் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழல் எடியூரப்பா வந்து மெட்டீரியலைஸ் ஆகி வருது. மேலும் ரெட்டி பிரதர்ஸ் கூட அந்த கட்சியில மீண்டும் அங்க இணையத்துக்குள்ள வாய்ப்புகள் வருது. ஏன்னா ஆன்டி கரப்ஷன் மட்டுமே ஒரே இஷ்யூ ஆட்டி எல்லா இடமும் இருக்க போறதில்லை. அடுத்தபடியா இது ஆம் ஆத்மி எல்லா தேசிய பிரச்சனைகள்ல சொல்லலன்னு சொன்னாப்ல, எல்லா தேசிய பிரச்சனைகளும் சொல்ல வேண்டிய மக்கள் ஒண்ணு, வாக்காளர் ஒண்ணு எதிர்பார்க்கல. நிறைய தேசிய பிரச்சனைகளை ஒரு ஆட்சி ஒரு கணிசமான வாக்குமா அவர் கேட்கலாம். அவரு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க முறையில் அவர் கேட்கல தவறு இல்ல. ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி போன்ற கட்சிகள் வந்து மேனிபெஸ்டோவை வெளியிட கிடையாது. சிம்பிளா சொல்லுவார், யாரும் மேனிபெஸ்டோ படிக்க மாட்டான், நான் ஏன் வெளியிட போறேன். அப்போ இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதிக்கு தொகுதி மேனிபெஸ்டோ வெளியிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவர். தொகுதிக்கு தொகுதி மேனிபெஸ்டோ விட்டாரே தவிர தேசிய பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் களமிறங்க போறோம் அப்படிங்கும் பொழுது ஏன் சொல்லக்கூடாது? சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு அவர் சொல்லலாம், ஆனா சொல்லணுங்கிற ஒண்ணு மஸ்டா இல்ல. இப்போ இதுல வந்து 15% வாக்குகள் காங்கிரஸ் கட்சி இழந்திருக்குது, 3% வாக்குகளை வந்து பாஜக இழந்திருக்குது, 9% வாக்குகளை வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி இழந்திருக்குது. பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட இழப்பு தான் மிகப்பெரிய இழப்பு. இவங்க வந்து ஸ்லம் டொல்லர்ஸுக்கு அந்த கட்சி செய்யும், மாநில கட்சியான ஆம் ஆத்மி வந்து டெல்லியில செய்யுங்கிற நம்பிக்கையில பகுஜன் சமாஜ் ஓட்டர்கள் போட்டிருக்காங்க. எந்த கொள்கைகளும் பெருசா எல்லாம் சொல்லி இந்த 15% ஓட்டு காங்கிரஸ் இழக்கல. அதே மாதிரி இவங்களும் வந்து கண்டென்சஸ் இஷ்யூ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க சோபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல. தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாச்சுரேட்டட் பொலிட்டிக்ஸ், ஓட் பேங்க் அரசியல். இங்க வந்து ஆம் ஆத்மிக்கு பேசும் இல்ல, ஆரம்பமும் சரியில்லை. இது வந்து தமிழக மக்களின் ஐடென்டிட்டியும் காட்டல. இன்னும் சொல்ல போனா விபி சிங் வந்து போபல்ஸ் இஷ்யூல வந்து எதிராக போகும்போது தமிழ்நாட்டுல எந்த பாதிப்பும் இல்ல. விபி சிங்காக யூபி பீகார் ஸ்வீப் பண்ணாங்க காங்கிரஸுக்கு எதிராக. ஆனா இங்க எந்த பாதிப்பும் படித்த வர்க்கத்துக்கிட்ட இல்லாட்டி இளைஞர்கள் கிட்ட ஒரு சிறிய நெக்லிஜிபிள் இருந்தாலும் கூட ஒரு மல்டி கார்னர் ஒரு கண்டெஸ்டா, ஒரு பலமுனை போட்டியா, 4 முனை போட்டியா இருக்கும் பொழுது இங்க ஒரு சில வாக்குகளை, சில 1000 வாக்குகளை பிரிப்பார்களே, ஆனால் அது ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய 2% ஓட்டுள்ள கட்சி எல்லாம் மல்டி கார்னர்ஸ்ல ஒரு நெக்லிஜிபிள் எஃபெக்ட் தான் தமிழ்நாட்டில் உருவாக்குங்கிறது அவருடைய பார்வை. கிறிஸ்டினா சாமி, நாங்க சொல்றது வந்து
we need patience. அதாவது இந்த கட்டத்தில் வந்து விவாதத்திற்காக நம்ம வந்து பல விஷயங்களை வந்து ஆய்வு செய்து ஒரு கணிப்பு ஒரு புரிதல் வச்சுக்கலாம். ஆனா இங்க வந்து நீங்க சொல்வது போல என்னுடைய ஆழமான கருத்து, கட்டாயமாக ஒவ்வொரு பிரச்சனையிலும் நிலைப்பாடு என்பது அவசியம் ஒரு அரசியல் கட்சிக்கு. அதுல வந்து என்னுடைய கருத்து வந்து உறுதியாக இருக்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லி வருவது என்பது வந்து ஒரு முன்னிறுத்திய விஷயம் வந்து அது ஒரு அஸ்திவாரமான ஒரு பிரச்சனையாக இருந்ததனால், அதனால அது மட்டுமே கொள்கை என்று நம்ம வந்து குறைத்து விடக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழகம் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் கட்டாயமாக மிக விரைவில் நாங்கள் வந்து வெளியில கொண்டு வர போறோம். இது லிட்டில் இம்மெச்சூர் டைம் ஃபார் just telling in the process of bringing out. கட்சிகளுக்கு ஒரு பெரிய சங்கடங்கள் இருக்கு. காவிரியிலயோ இல்ல முல்லை பெரியாறிலயோ நீங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு, கேரளால ஒரு நிலைப்பாடு, கர்நாடகால ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா? தேசிய அளவுல ஒரு தெளிவான பார்வை விஷயம் என்னன்னா, இதுவரையில் பல பிரச்சனைகள் தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை இருந்த கட்சிகள் அரசியல் படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதாக அங்கு இல்ல இருக்க நான் சொல்லி முடிச்சிடறேன் இல்ல. So it has made up நீங்க தீர்த்து வைக்கிறதுக்கான அதற்கு வந்து ஒரு முக்கிய அணுகுமுறை என்பது வந்து அதிகார பரவலாக்குதல் அண்ட் முடிவெடுக்கும் தன்மை வந்து அந்த மக்கள் கையில கொடுத்து பார்க்கணும். இன்னைக்கு அரசாங்கங்கள் ஆளுகின்ற ஆட்சி செய்பவர்கள் அதை தங்கள் கையில் வைத்துக் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தேர்தலுக்கு முன்பாக 2014 முன்பாக எடுத்துருவீங்க. அது வந்து இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் வெவ்வேறு. மக்கள்கிட்ட நீங்க போனீங்கன்னாக்கா அது வந்து முரண்பாடாக ஆகாத வகையில் மக்களை வந்து உட்கார வைத்து பேசுவது என்பது இதுவரையும் நடக்கவே இல்லை. அரசாங்கங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு அங்கு மக்கள் வந்து மோதி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா எந்த பிரச்சனையும் சரியாக அணுகப்படவில்லை, இலங்கை தமிழர் பிரச்சனை உட்பட என்பது எங்களுடைய ஆழமான கணிப்பு. ஈழம் சார்ந்தெல்லாம் உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவீங்க, ஈழம் சார்ந்தெல்லாம் உங்க நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவீங்க. கட்டாயமா செய்வோம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்துக்கு முன்னாடி எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக தான். தமிழிசை சவுந்தரராஜன் கேட்க விரும்புகின்றேன். ஆம் ஆத்மி கணிசமான வாக்குகள் தமிழ்நாட்டில் வாங்கல, சில அர்பன் பாக்கெட்ஸ்ல சில 1000 வாக்குகள் வாங்கினாலும் கூட அந்த வாக்குகள் பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இல்ல, நான் இதுல அது சொல்றதுக்கு முன்னால அவர்கள் சொல்வதில் ஒன்றில் மாறுபடுகிறேன். அதாவது இப்ப அரசியல் கட்சிகள் எல்லாம் 1-2 தவறுகள் செய்திருக்கலாம். ஆனா அந்த அரசியல் கட்சிகள் கொள்கை சார்ந்து, பல தியாகங்கள் சார்ந்து, பல தொண்டர்களின் உழைப்பினால், பல தலைவர்களின் குறிக்கோளினால், முயற்சியினால் வளர்ந்த கட்சிகள். ஆக ஏதோ நான் இன்னைக்கு புதுசா வரவன் தான் எல்லா கட்சிகளை விட நான் தூய்மையானவன் என்று சொல்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஒன்று. இன்னொன்று, அவர்களால் தீர்வு கொடுக்க முடியாததுக்கு நாங்கள் தீர்வு கொடுப்போம் என்றால் நீங்க மாநிலத்திற்கு மாநில கொள்கை இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். தேசிய அளவிலேயே ஒரு கொள்கை கிடையாது. 2014 தேர்தலுக்கு முன்பாக நீங்க நான் என்ன கேட்டேன், இதெல்லாம் திரைப்படமா விரைவில் பாருங்கள் என்று சொல்வதற்கு எதை முன்னிறுத்தி? என்னொன்று பேஷன்ஸ் வேணும்ன்றாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க உங்களுக்கு டெல்லியில மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், அங்க ஒழுங்கா ஆட்சி செய்து பார்க்காம நீங்க அந்த பேஷன்ஸ் இல்லையா உங்களுக்கு? நீங்க உடனே நீங்க இந்தியா முழுவதும் போகிறோம் என்று அமைப்பே இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதுவே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒன்று. இன்னொன்று அண்ணன் சொல்றதுல நான் ஒன்றில் மாறுபடுகிறேன். ஊழலை பற்றி எதை பற்றியுமே பேசாமல் ஒரு விவாதம் இல்லை. அரசியல் என்று இருந்ததால் கொள்கை சார்ந்தும் இருக்கும், ஊழலும் சார்ந்து இருக்கும். ஆக ஒரு கட்சி ஒன்றை பற்றி பேச முடியாது என்பதற்காக அதை சார்ந்தே விவாதங்கள் இருக்க முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். அப்ப கூட நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். இன்னும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் வருகிறேன். தமிழகத்தில் சில 1000 ஓட்டுகளை பிரித்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்குமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஏன் நீங்கள் அப்படி கேட்கிறீர்கள் என்றால், படித்தவர்கள், இளைஞர்கள் இன்று அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மோடியின் ஆதரவாளர்கள் கூட அதிகமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த படித்தவர்களின் வாக்குகள் பிரியும் பொழுது அது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளாக பிரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை என்று நான் சொல்கிறேன். இன்றுள்ள படித்த இளைஞர்கள் நாடு முழுவதும், தேசம் முழுவதும் அவர்கள் ஒரு தெளிவான பார்வையை பார்க்கிறார்கள். இன்று இந்த நாட்டிற்கு எதிர்க்கட்சி என்று ஒரு தெளிவான கட்சி, ஒரு தெளிவான பிரதமர் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்திற்கேற்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்புகளை தருவார்கள். அதனால் இவர்களால் எதுவும் எங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு பெருகி வந்திருக்கும் ஆதரவு மலை போல ஒரு ஆதரவு. அந்த மலை போல ஆதரவை மடு போன்ற இவர்கள் எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட
முடியாது என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ரைட். இந்த நிலையில நேர்கள் கிட்ட இது சார்ந்த கேள்வி கேட்டிருந்தோம். ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி பற்றிய கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி களமிறங்குவதால் யாருக்கு பாதிப்பு என்று கேட்டிருந்தோம். மக்கள் அளித்த பார்வை இதோ. நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி களம் இறங்குவதால் யாருக்கு பாதிப்பு என்ற கேள்விக்கு நேர்கள் அளித்த பதில் காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பு என்று 44% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு என்று 15%, இருவருக்கும் என்ற பார்வையை 41% பதிவு செய்திருக்கிறார்கள். இது மக்கள் பார்வை. இந்த நேரத்தில் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். தமிழ்நாட்டில் இந்த கட்சி உருவார்த்துக்கோ இல்லாட்டி இந்த தேர்தல் இல்லாட்டியும் வரக்கூடிய தேர்தல்கள்ல சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறீங்களா திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது ஆம் ஆத்மி கட்சிக்கு தமிழகத்திலே இன்னும் ஒரு முகவரியும் முகமும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆம் ஆத்மி கட்சியை நான் ஒரு கட்சி என்று பார்ப்பதை விட அது ஒரு பினாமினன். அது இந்திய அரசியலிலே தற்பொழுது புதிதாக எல்லோருடைய கவனத்தையும் அதிலும் குறிப்பாக பிரதான அரசியல் கட்சிகளுடைய கவனத்தை ஈர்ந்திருக்கிற ஒரு பெரிய பினாமினன். இந்த பினாமினன் இந்தியாவில் மட்டும் நடக்கல. இது இந்த உலக நாடுகளில் அதிலும் குறிப்பாக அந்த அரப் ஸ்பிரிங் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் பிரதான கட்சிகளுடைய கவனத்தை ஈர்த்தா ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தா பெரும்பாலும் இருக்குங்கிறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தற்செயலாக எழுந்து வருவதை அப்படியே மக்கள் மத்தியில் கொடுக்காமல் நீங்கள் அதை எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள். அதைத்தான் நான் சொல்றேன். யூ வாண்ட் டு நீங்க நான் முடிச்சறேன் மிஸ்டர் ஹரிஹரன், நீங்க யூ ஷுட் அலோவ் மீ டு ஸ்பீக். நீங்க இப்பதான் யூ கிவ் ஃபைனலி யூ கிவ் மீ 2 minutes. அதான் சொல்றேன். அதாவது இது இந்த அரப் ஸ்பிரிங் என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போரிடுகின்ற போது அல்லது போராட்டம் நடத்துகின்ற போது அவர்களுக்கு அரசியலை கையாள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு ஆட்சியும் அதிகாரமும் அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிரியாவில் ஏற்பட்டது, எகிப்தில் ஏற்பட்டது. ஆனால் அவர்களால் ஆட்சியை மாற்ற முடிந்ததை ஒழிய ஆட்சியை அமைக்க முடியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி அவர்களை ஆட்சி அமைக்க உதவி இருக்கிறது. நீங்க இப்பொழுது நம்முடைய துரைசாமி சொன்னாரு, அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஜனநாயகம், கொள்கைகள் இல்லாமல் சில அடிப்படையான விஷயங்களில் கூட நிலைப்பாடுகள் இல்லாமல், அதாவது தனிப்பட்ட விஷயங்கள்ல வேண்டாம், ஆனால் நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, முதலீடு, தொழில் வளர்ச்சி, இதை பற்றிய கூட தங்களுக்கு நிலைப்பாடு இல்லை, நிலைப்பாடு தேவையில்லை, அமைப்புகள் தேவையில்லை, முகவரிகள் தேவையில்லை, ஆட்சி அதிகாரத்திலும் பிரதமராக முதலமைச்சராக உட்கார்ந்து விட முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அது ஜனநாயகத்திற்கு அளிக்கப்படுகின்ற எச்சரிக்கை மணி என்று நான் நினைக்கிறேன். அரசியல் சார்ந்த இயக்கங்கள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒரு நாள் காலையில் உலர்ந்து பொழுது மடிந்து முடிவதற்குள்ளே அரசியல் கட்சிகளாக மாறி கொள்கைகளிலே சகோதரி கிருஷ்ணா சொன்னாரே, இன்னும் நாங்கள் கொள்கைகளை முடிவு செய்கிறோம், விரைவில் அறிவித்துவிட போகிறோம் என்று. எப்பொழுது? பிப்ரவரி 28 தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் இன்று ஏறக்குறைய 40 நாட்களுக்கு முன்பு சொல்லுகிறார் கொள்கைகளை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. இவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற போது இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றே எனக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாதம் தருகின்ற செய்தி என்று நான் எண்ணுகிறேன். நாட்டு மக்களுடைய பார்வைக்கு உங்கள் வாதம் மிக வலிமையான கேள்விகளை வைத்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு சொன்னாங்க? இல்ல துரைசாமி, நான் அதை சொல்லல. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த பாருங்க, நான் இட ஒதுக்கீடு, இந்த நதிகள் பங்கீடு, அதை பத்தி தான் சொல்லல. அடிப்படையான விஷயங்கள், முதலீடு, வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, நாணய புழக்கம், பொருளாதாரம், இதை பற்றி கூட நிலைப்பாடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஆட்சி தர முடியும்? இல்ல, எங்களுக்கு நிலைப்பாடு இல்லைங்கிறது சொல்றாங்க. புதிய கட்சி நீங்களே ஏத்துக்கிறீங்க, தேசிய கட்சி இப்பதான் வருது. அப்படிங்கும்போது நிலைப்பாடு அறிவிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கல, அறிவிப்போம் என்கிறார். இப்போ அவங்களுக்கு ஓட் கேச்சிங் மெத்தட் ஆன்டி கரப்ஷனும் ப்ரோ வரிகேஜும் இது ரெண்டுலயும் வராங்க. இதுக்கு மேல நீங்க சொல்ல இஷ்யூ எல்லாம் ஓட் கேச்சிங் வரணும்னா வருவாங்க.
ஓட் கேச்சிங் வரலன்னா அதுல வந்து சைலண்டா போய் கழிச்சு இருப்பாங்க, நீங்க நஷ்டப்பட மாட்டாங்க. கட்சியுமே வந்து அவருடைய அடிப்படையான போலி மதவாதிகள் நீங்க தேர் ஆர் இஷ்யூஸ், நீங்க வந்த உடனே முடிவெடுக்க வேண்டிய இஷ்யூஸ் இருக்கு. நீங்க நாளைக்கு முதலமைச்சராக பிரதமராக கையெழுத்து போட்ட உடனே நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனைகள் வந்து உங்கள் முன்னால் காத்திருக்கின்றன. எல்லாருக்குமே அந்த திறமை இருக்கு. இதுல ஒரு கருத்து, அண்ணன் சொல்ற மாதிரி கொள்கைகள் இருக்கணும். நான் ஒரே ஒன்றை மட்டுமே நான் எடுத்தேன். அப்பனா நீங்க ஒரு மாநிலத்திற்குள்ள அந்த மாநிலத்திற்குள்ள உள்ள கொள்கையை நீங்க முழுமையா வகுக்கல. தேசிய அளவில் நீங்கள் போகிறீர்கள் என்றால் அதற்கான நீங்க கொள்கையோடு அடிப்படை தன்மை. இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் சொல்றத பாத்தீங்கன்னா பயமா இருக்குது. உடனே அவரு ஒரு கருத்தை சொல்றாரு, நாட்டின் பாதுகாப்பு. அதாவது எங்க கட்சி இருக்குது அதை கட்டுப்படுத்தும் திறமை எங்கள் கட்சிக்கு இருக்குதுங்க, இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றேன். இவங்களோட அமைச்சர்கள் மீது பிரச்சனை, முதலமைச்சர் மீது பிரச்சனை, அவர்கள் உள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், அண்ணன் சொல்றதுல ஒன்றில் நான் மாறுபடுகிறேன். இன்னைக்கு அண்ணனே சொல்றாங்களே, ஒன்று சொல்லி அண்ணனுக்கு பயப்பாடுன்னு சொல்றாங்களே, அதற்கு பால் வார்த்து கொண்டிருப்பது அவர்கள் தானே. அவர்கள் இந்த ஆதரவு தெரிவித்தால் இன்னைக்கு ஆட்சி வருவதை பற்றி, தேர்தல் வருவதை பற்றி அண்ணன் சொல்றாங்க. அதிகமான ஆட்சிகளை கலைத்தது காங்கிரஸ் தான். ஆக இன்று அவர்கள் பால் வார்த்து இவர்களை விட்டு பயம் பொருந்திய ஒரு சக்தியை வளர்த்து வருவதே அவர்கள் தான். அதாவது பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்வது வந்து சரியான ஒரு வாதம். என்னன்னு சொன்னாக்க, கட்டாயமாக ஒரு ஆட்சி பொறுப்பேற்க கூடியவர்கள் அதற்குரிய எல்லா விஷயங்களையும் சிந்தித்திருக்கணும், அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம். ஆனால் எந்த கட்சியுமே எல்லா விஷயத்தையும் அவர்களுடைய கொள்கை வரையறையாக வைத்துக் கொண்டு ஆட்சி, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கவில்லை. அவர்களுக்கென்று அடிப்படையான சில கொள்கைகள் இருக்கும். அது பொது உடைமையாக இருக்கலாம், அல்லது மதவாத போக்காக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட சில விஷயங்கள் சோசியலிசம், அந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் தான் நமக்கு கிளியராக இருக்க வேண்டுமே தவிர, அதை நாம் மக்கள் மத்தியில் எவ்வாறு நம்ம நடைமுறைப்படுத்துவோம் என்பது அந்த பின்னணியில் இந்த திட்டங்களை ஒவ்வொரு வகையிலும் அதை நம்ம கொண்டாட வேண்டும். அது வந்து இவால்விங், இட் இஸ் a evolving thing which we are doing it. இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்க, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆம் ஆத்மி கட்சி ஒரு வரலாற்று விதமாக பதிவு செய்யும் விதமாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்கிறது. இது மக்களுடைய முடிவு. அந்த வகையில் we have to take this into consideration. நாங்க வந்து எல்லாமே வந்து all potential முடிவு பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால கட்டாயமாக இது அனைத்திற்கும் உங்களுக்கு வந்து we have just have to accept ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பல கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய தருணம் தான். அதை மாற்றுக்கிறது இல்லை. இந்த கொள்கைகளை ஆம் ஆத்மி கொண்டு வருமா, அது எல்லோரும் ஏற்கக்கூடிய கொள்கையா இருக்குமா, மக்கள் தேசம் சார்ந்த தேசம் முழுக்கும் இந்த கட்சியை ஒரு மாற்றாக ஏற்பார்களா, ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என்பது போன்ற கேள்விகள் இன்னமும் தொடர்ந்து இருந்திருக்க இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பீட்டர் அல்போன்ஸ், திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு கிறிஸ்டினா சுவாமி, டாக்டர் தமிழிசை சுந்தரராஜன் மற்றும் பார்ப்பனியர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.